இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், எனது போதனையும் பேச்சும் வலியுறுத்தி சொல்லும் ஆற்றலுள்ள ஞானம் பொருந்திய வார்த்தைகளை கொண்டனவையாயிருக்கவில்லை, பரிசுத்த ஆவி கொடுக்கிற வல்லமையே எனது போதனைக்கு நிரூபணம் ஆகும் என்று சொல்லுகிறார். அதனால் நாங்கள் இன்று அறிகிற காலங்களாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை விட்டு ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. மனித சித்தத்தில் நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. எங்கள் சொந்த காரியங்களை எடுத்து பேசக்கூடாது. ஊழியம் செய்வதற்கு முன்பு ஆவியானவரிடம் பரிந்து பேசி அவரிடமிருந்து வார்த்தைகளை பெற்று அதை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய செய்தி அளிக்கும் பொழுது சொல் அலங்காரம், மனித ஞானம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஆவியானவரின் பலத்தால் எளிமையானதாகவும் இயேசு கிறிஸ்துவையும் அவரது சிலுவை பாடுகளையும் மையமாக கொண்டதாகவும் இருக்குமாறு பவுல் கவனமாயிருந்தார். நாங்கள் அளிக்கும் செய்திகளில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும் காலங்களாய் இருக்கிறது. நன்றாய் தயார் செய்து இலக்கிய நயத்துடன் செய்து தருவது நல்லது. ஆனாலும் செய்தியின் அலங்காரத்தை விட அதன் கருத்துக்களே முக்கியமானவை என்பதை உணர வேண்டும். தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எங்களுடைய சொந்த காரியங்களை எடுத்து பேசக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தையே நாங்கள் சரியாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த கவனிப்போடையாவது ஞானத்தோடையாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படத்தக்கப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அதனால் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஊழியங்களை செய்ய வேண்டும். சத்தியத்தை சரியாக ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியாக கொடுக்காத எந்த ஊழியக்காரரும் கள்ள போதகரே. அவருக்கு பிரியமாக வாழும் போது அவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.